அனைவருக்கும் வணக்கம். ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கமேனி மற்றும் அவருடன் இருந்த உயர்மட்ட அரசியல் தலைவர்கள், உயர் பாதுகாப்பு அதிகாரிகள், முக்கிய அமைச்சர்கள் என 48 பேர் பிப்ரவரி மாதம் 28 சனிக்கிழமை பட்டப்பகலில் காலை 9:40 மணிக்கு தாக்குதல் நடத்தப்பட்டு அனைவரும் கொல்லப்பட்டனர். இதற்காக பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை என்ன என்பது தற்போது வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்காக ப்ளூ ஸ்பேரோ கோசி பாலிஸ்டிக் மிசைலி இதை பயன்படுத்தியுள்ளது. அந்த மிசைலின் ரகசியம் என்ன, அப்படி தாக்குதல் திறன் எப்படிப்பட்டது என்று தற்பொழுது வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. அதாவது ஏன் பகலில் தாக்குதல் நடத்தினார்கள்? பொதுவாகவே அன்ரிட்டன் லா, எழுதப்படாத சட்டம் என்பது என்னவென்றால், இப்படிப்பட்ட இலக்குகளை தாக்குவதற்காக இரவு நேரத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பார்கள் அல்லது அதிகாலை நேரத்தில் தேர்ந்தெடுப்பார்கள். குறிப்பாக இந்தியா தாக்குதல் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் என்பது நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அதிகாலை 4 மணி வரை தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் அலி கமேனியில் இருந்த வளாகத்தின் மீது பட்டப்பகலில் தாக்குதல் நடத்த அவசியமே ஏற்பட்டது. எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டது என்றால், இஸ்ரேலின் உளவுத்துறை 820 மற்றும் அலி கமேனியின் வளாகத்தில் உள்ள ஒற்றை போக்குவரத்து கேமரா மற்றும் உள்ளூர் உளவாளிகள் மூலம் பல தரவுகள் 10 ஆண்டுகளால் சேமிக்கப்பட்டு கிளாட் ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஆந்த்ராபிக் மூலமாக எப்பொழுது தாக்கப்பட வேண்டும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற விவரம் கேட்கப்பட்டதற்கு சனிக்கிழமை காலை சுமார் 10 மணி அளவில் இவர்கள் அனைவருமே பேஸ்டியர் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கூடுவார்கள். அங்கு 3 விதமான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. ஒன்று, சுப்ரீம் லீடர் அலி கமேனியுடன் 7 உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் உயரதிகாரி ஆலோசனை கூட்டம். மூன்றாவதாக உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் என்று ஒரே நேரத்தில் நடைபெறுவதால் பட்டப்பகலில் தாக்கல் நடத்துவதே இலக்குகளை சரியாக தாக்கி வெற்றியடைய முடியும் என்று பதில் தந்ததை அடுத்து 28 காலை 7:30 மணிக்கு இஸ்ரேலின் F-15, F-35 50 போர் விமானங்கள் தயார் நிலையில் ப்ளூ ஸ்பேரோ ஏவுகணையுடன் நிறுத்தப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 9:40 உத்தரவு தந்தவுடன் அதிவேகமாக வானில் பறந்த இந்த 50 போர் விமானங்கள் விண்ணை நோக்கி ப்ளூ ஸ்பேரோ என்ற கொசி பாலிஸ்டிக் மிசைலை ஏவிவிட்டு விமானங்கள் திரும்பியது. கிட்டத்தட்ட 60 நொடிகளில் 30 குண்டுகள், அதாவது இந்த ஸ்பேரோ ஏவுகணையில் வைக்கப்பட்டுள்ள குண்டுகள் கீழே வந்து தாக்கல் நடத்தியது. இந்த ப்ளூ ஸ்பேரோவின் ரகசியம் என்னவென்றால், இது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் இலக்குகளை நோக்கி தாக்கல் நடத்த முடியும். 2000 டன் எடையுள்ள வெடிவுகளை சுமந்து செல்லக்கூடிய 21 அடி நீளமுள்ள ப்ளூ ஸ்பேரோ மிசைல். இது எப்படி செயல்படுகிறது என்றால், போர் விமானத்தில் விண்ணில் மிக உயரமாக பறந்து இந்த ஏவுகணையை விண்ணை நோக்கி ஏவிவிட்டு விடுவார்கள். அது கிட்டத்தட்ட காற்று மண்டலம் தொடுகின்ற வரையில் அந்த எல்லை வரையில் அதிவேகமாக பறந்து சென்று அங்கு எரிபொருள் பேட்டரி கழட்டப்பட்டு பூஸ்டர் மூலமாக அதே வேகத்தில் திரும்பி பூமியை நோக்கி செங்குத்தாக ஒளியை விட பல மடங்கு வேகமாக வந்து இலக்கை தாக்கும். அப்பொழுது ராடாரில் கண்டுபிடித்தாலும் சரி, அல்லது வேறு எதில் கண்டுபிடித்தாலும் சரி, நீங்கள் அந்த ஏவுகணை தாக்குவதற்குள்ளாக அது இலக்கை அடைந்து தாக்கிவிடும். அப்படித்தான் இந்த ஏவுகணைகள் 60 வினாடிகளில் 30 ப்ளூ ஸ்பேரோ ஏவுகணை தாக்கல் நடத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வேகத்தில் தாக்கல் நடத்தியதில் ஒவ்வொரு ஏவுகணையிலும் 2 டன் எடையுள்ள வெடிபொருள் இருந்ததால் 30 குண்டுகள் என்றால் 60 டன் எடையுள்ள குண்டுகள் அந்த வளாகத்தில் சரமாரியாக வீசப்பட்டன. இதில் ஏதாவது தப்பி விடுவார்களா என்ற ஒரு அச்சத்தில் அமெரிக்காவின் B-2 பம்பர் பஸ்டர் பாம் வீசக்கூடிய விமானமும் அந்த குண்டுகளை சுமந்து வந்தது.
அந்த குண்டுகளின் எடை சுமார் 30,000 பவுண்ட். கீழே வந்து தாக்கல் நடத்துகின்ற பொழுது ஒரே துளையில் 6 குண்டுகள் வீசப்பட்டன. அந்த குண்டுகளின் பெயர் GPU 57 மாசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேஷன். அந்த குண்டானது வீசப்பட்டதில் ஒருவர் கூட அங்கு தப்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அந்த ரகசியம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதில் சுப்ரீம் லீடர் அலி கமேனியும் அவருடன் இருந்த 7 உயர்மட்ட அரசியல் தலைவர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இதைத் தவிர அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த மகள், மருமகன், மருமகள், பேர குழந்தைகள், அவருடைய மனைவி ஆகியோர் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு உயர் அதிகாரிகள் இருந்த இடமும் உயர் இராணுவ அதிகாரிகள் இருந்த இடமும் தாக்கப்பட்டு 40 பேர் கொல்லப்பட்டனர். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஈரானின் ஒட்டுமொத்த தலைமையும் கொல்லப்பட்டது ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் அதிர்ச்சி தரும் சம்பவமாகும். அதில் முக்கியமாக கொல்லப்பட்டவர்கள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமனி, IRGC கமாண்டர் இன் சீஃப் முகமது பக்பூர், பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் நசீர் ஷாடெக், இராணுவ கவுன்சில் தலைவர் அட்மிரல் அலி சம்கானி, IRGC ஏரோஸ்பேஸ் கமாண்டர் சையத் மஜீத் மௌசவி என்ற முக்கியமானவர்கள் இந்த ப்ளூ ஸ்பேரோ ஏவுகணையால் கொல்லப்பட்டனர் என்ற தகவலானது தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு அதிவேகமிக்க ப்ளூ ஸ்பேரோ மிசைலை அவர்கள் விண்ணை நோக்கி செலுத்தினார். காற்று மண்டல எல்லை வரை சென்று மீண்டும் செங்குத்தா இலக்கு நோக்கி அதிவேகமாக ஒளியை விட பல மடங்கு புவியீர்ப்பு விசையால் வருகின்ற பொழுது எந்த ஒரு ராடார் கண்டுபிடித்தாலும் அதை தடுத்து அழிப்பதற்குள் இலக்கை தாக்கி முடித்துவிடும். இதுதான் 60 வினாடிகளில் 30 குண்டுகள் தாக்கப்பட்டு அந்த கட்டட வளாகமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இதைத் தவிர பங்கர் பஸ்டர் பாம் GPU அவையும் 6 குண்டுகள் போடப்பட்டு முற்றிலுமாக அவர்களை அழித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட ஈரானில் 48 உயர் தலைவர்கள் கொல்லப்பட்ட செய்தியானது இந்த ப்ளூ ஸ்பேரோ கொசி பேலிஸ்டிக் மிசைல் என்ற செய்தியானது தற்பொழுது தெரிய வந்துள்ளது.